இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஒரு ஒரு நகைச்சுவை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடும்பங்கள், இன்றைக்கி இந்த குடும்பத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். குடும்பங்கள் கடவுளுடைய இலக்கை விட்டு பிரிந்து போகிற, அதனால் இன்றைக்கி ஆண்டவர் விண்ணேற்றமடைந்த ஒரு சிறப்பான நாளில் குடும்பங்களை குறித்து நம்ம சிந்திக்க இந்த நாளில் நம்ம டெடிகேட் பண்ணுறோம். ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு அடிக்கடி கடவுள் உணர்த்துகிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த நாட்களில் அடிக்கடி நானே பார்க்குறேன், ஃபேமிலியை பற்றி பேசணும். ஃபேமிலி, ஏன்னா இந்த ஃபேமிலியெல்லாம் இன்றைக்கி பெரிய கஷ்டத்திற்குள்ளே போயிட்டே இருக்குது. அதனால் இந்த குடும்பங்களை பற்றி பேசுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாய் மாறி போயிருக்கிறது. அதனால் குடும்பங்களை பற்றி பேசுகிறோம். இந்த குடும்பங்களை நீங்கள் உணர்கிற போது அதற்கான சில முயற்சியை எடுக்கணும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் கடவுளுடைய திட்டம் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வந்து ஹோலி லேண்ட் போனாங்களாம். ஹோலி லேண்ட் ஒரு கணவன் மனைவி, அவங்க அந்த அம்மாவுடைய மாமியார் எல்லாம் ஹோலி லேண்ட், புருஷனுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹோலி லேண்ட் போகிறாங்க. போன இடத்துல அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. மாமியார் இறந்துட்டாங்க. உடனே அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்போ அங்கே போய் கேட்குறாங்க, பாடியை எங்கள் நாட்டுக்கு கொண்டு போகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பாடியை பத்திரமா அனுப்பிடுவோம், ஆனால் $3000 நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அங்கே இருக்கிற அந்த கமிட்டிக்காரங்க சொல்கிறாங்க, இன்னொரு வழி இருக்குது. ஹோலி லேண்ட்லேயே புதைச்சிட்டிங்கன்னா $300 முடிஞ்சிடும். $300 முடிஞ்சிடும். இங்கேயே நீங்கள் உங்கள் மாமியாரை புதைச்சிடலாம். கொண்டுட்டு போகணுன்னா $3000. அந்த அம்மா சொன்னிச்சான், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் மாமியாரை இங்கே எங்கள் ஊருக்கு தான் கொண்டு போகணும், இங்கே புதைக்கப்படாது. வீட்டுக்காரர் சொன்னாராம், இல்லைம்மா காசு செலவு பாரு, அம்மாவை இங்கேயே புதைச்சிடலாம். நோ, ரொம்ப கடுமையாக நின்றுச்சான் அந்த அம்மா. உடனே புருஷனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி, நானே இங்கே புதைச்சிடலான்னு சொல்கிறேன், என் மனைவி ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் மாமியாரன்னு இவ்வளோ குறியாக நிற்குதே, உன் மனசு அவ்வளோ நல்ல மனசாமா அப்படின்னு. இல்லை, நான் எதுக்கு சொன்னேன்னா, ஏசுநாத சாமி இங்கே தான் புதைச்சாங்க, 3ஆவது நாள் உயிர் தெளிந்து வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துடப்படாது இந்த மாமியார் விஷயத்தில். பிரைஸ் தி லார்ட். அதனால் மாமியாரை என்ன இருந்தாலும் உயிர்ப்பே இல்லாத அந்த இடத்துல தான் போய் புதைக்கணும். பிள்ளைகளை, இன்றைக்கி குடும்பங்கள் சந்திக்கிற பல போராட்டங்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் இந்த குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புடன் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் பெட்டவாய் தலைக்கு போனப்போ ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, என்ன ஃபாதர் மக்கள்லாம் வராங்களா? எங்கே வராங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. நீங்கள் போயிட்டீங்கல்ல இனிமேல் வருவாங்க அப்படின்னாங்க. இல்லை சிஸ்டர், அங்கே ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம்தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, இருக்கிறதுலேருந்து வராங்க, அதனால் குடும்பம் கம்மியாக இருக்கிறதுனால கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் போயிட்டீங்கல்ல இனிமேல் நிறையா குடும்பம் வந்துடும் அப்படின்னா. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நான் போய் குடும்பத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அது வரவங்க தான், இருக்கிறவங்க தான் வர முடியும். அதனால் இன்றைக்கி குடும்பங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்க பிள்ளைகளை. அதனால தான் இந்த குடும்பத்தை குறித்த ஒரு சிந்தனை, குடும்பத்தை குறித்த ஒரு தேடல், குடும்பம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் நம்ம எல்லாருக்குமே வேணும். இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க வயசாகி போய் உட்கார்ந்துருப்பீங்க, உங்களுக்கும் இந்த குடும்பத்தை பற்றி தெரியணும். இந்த குடும்பத்தை பற்றி அறியாதவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, சரியானதை செய்கிறது மாதிரியே நினச்சிக்கிட்டு குடும்பத்துக்குள்ளே அவங்களே சில நேரம் அழிவின் சக்தியாக மாறி போகிறாங்க. அதனால் இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை குறித்து நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். இந்த குடும்பம் வந்து ஒரு ஆசீர்வாதமான காரியம், அதை நம்ம மறந்துடவே கூடாது. குடும்பத்தினுடைய காரியங்களை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம சிந்திக்கிற பொழுது இந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய கரத்தில் இருக்கிறது. குடும்பத்தினுடைய அடையாளங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் கடவுள் நம்மளை ஒரு விதமான சொகுசான ஒரு நிலையிலிருந்து வெளியில் வான்னு கூப்பிடுறார். யார் வந்து இந்த குடும்பத்திற்காக யோசிப்பாங்க அப்படின்னா, நாம் அப்படியே இருக்கிறோம், போகிறோம் வரோம், அது மாதிரி லெத்தார்ஜிக் லைஃப்னு சொல்லுவாங்க. ஏதோ வந்தோம்ப்பா, பிறந்தோம், வாழ்ந்தோம், அதை கல்யாணம் பண்ணோம்,
இந்த மனநிலையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் பெருகிட்டாங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய அழைப்பை நீங்கள் உணர்ந்து நமக்குன்னு இருக்கிற ஒரு சொகுசு படகுலிருந்து வெளியில் வரணும். பைபிளில் நம்ம மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை 25 நம்ம பார்க்குறோம். பேதுரு கடலில் இயேசு சாமி நடந்து வர்றாரு இல்லைங்களா, நடந்து வர்றாரு. இயேசு நடந்து வர்றதை பார்த்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பேய் பேய்னு கத்துறாங்க. இயேசு கடைசியில் என்ன சொல்கிறாரு, அஞ்சாதீர்கள் நான் தான் அப்படிங்கிறார். சொன்ன பிற்பாடு இயேசு தான் அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் உறுதியாக தெரியல. இயேசு சொல்லிட்டாரு, நான் தான் சொல்லிட்டாரு. இப்போது சீடர்கள் அமைதியாக ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பேதுரு மட்டும் பேசுகிறார். பேதுருவின் தலையில் கடவுள் பாருங்க திருச்சபை என்கிற குடும்பத்தை கட்டுறாரு. நீ தான் இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலர். சூசேப்பர் தலையில் ஆண்டவர் கட்டினார், நீ தான் இந்த திருக்குடும்பத்துக்கு காவலாளி, பார்த்துக்கோ. அப்போ கடவுள் அன்னைக்கு பேதுருவின் தலையில் ஏன் கொட்டினார், அவருடைய ஆர்வம் அங்கே தான் வெளிப்பட்டுச்சு. பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தான் அப்படின்னா நான் கடலில் இறங்கி வரேன், எனக்கு ஆணையிடும் அப்படின்னு சொன்னார். அவரும் என்ன செய்கிறாரு, ஆணையிடுறாரு. இயேசு என்ன ஆணையிடுறாரு, வா, அதான் கமாண்ட், கம் அப்படின்ட்டார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். சரிங்களா, கடல் மீது நடந்து சென்றார். இந்த வார்த்தை இருக்கு. இன்னைக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், அவர் கடலில் மூழ்கினார், நம்பிக்கை இழந்தார், இதிலேயே பேசிக்கிட்டு இருப்போம். இயேசுவுக்கு பிறகு விவிலியத்தின்படி கடலில் நடந்தது யார், பேதுரு. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி, பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். இந்த ஒரு அனுபவம் பேதுருவின் அனுபவம் அப்படின்னு சொல்வதை விட ஒரு இயேசு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது படகை விட்டு வெளியே வருகிற அனுபவம், கம்மிங் அவுட் ஆஃப் போட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. படகை விட்டு வெளியே வா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை படகு இருக்குது, நமக்குன்னு ஒரு சொகுசு படகு இருக்குது. அந்த படகை வச்சுக்கிட்டு நம்ம அந்த படகுல உட்காந்துக்கிட்டு, இதுதான்ப்பா என் படகு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறோமே, இந்த படகிலிருந்து வெளியே வா, புதிய அனுபவத்துக்குள்ளே வா அப்படின்னு ஆண்டவரை அழைக்கிறார். கடல் பேர் இறைச்சலோட அது ஒரு பெரிய போராட்டத்தினுடைய களமாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தினுடைய அடையாளம். அப்போ இந்த உலகத்தில் இறங்கி நின்று அந்த கடல் மீது பேதுரு நடந்தாரே, அதே போல் நடக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் மூழ்கினாலும் கை கொடுத்து காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாட்டு பாடினா கடவுள் கரம் கொடுத்துருவாரா? கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். யாருக்கு கரம் கொடுப்பாரு? வீட்டில் எல்லா சீரியலையும் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா? புது படம் ரிலீஸ் ஆனோன்னு ஓடி போய் திரைப்படத்தில் மகிழ்ச்சி அடைகிறவங்களா? இல்லை, அடுத்த வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லார் குறையும் பேசி மகிழ்ச்சி அடைகிறவங்களையா? ஆண்டவர் அவருடைய கட்டத்தை, அவருடைய காரியங்களை யார் செயல்படுத்த முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் என்ன செய்வார், கரம் கொடுப்பார். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கரம் விரித்து கூப்பிடுறாரு. எதுக்கு? தந்தையினுடைய மாட்சிக்காகத்தான் நீ வந்திருக்கிற, அதற்காக நீ செயல்படு. யோவான் நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் 8வது இறைவசனம் வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே. யாருக்கு மாட்சி அளிக்கிறதா? அதுதான் நமக்கு எண்டுங்க. நம்ம செய்கிற எல்லாமே கிறிஸ்து வழியாக செய்வோம். ஆனால் மாட்சி யாருக்கு?
தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்போ நீங்கள் இயேசுவுக்கு சீடராக இருந்தீங்கன்னா தான் நீ செய்கிற செயல்கள் தந்தைக்கு மாட்சி அளிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு தந்தைக்கு மாட்சி அளிக்கக்கூடிய காரியங்கள் எது அப்படின்னு நீங்கள் புரிந்து செயல்படுங்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு குடும்பத்தை பற்றி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னும் நம்முடைய தொலைக்காட்சி நம்முடைய யூடியூப்பில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் இயேசு ஆண்டவர் கொடுக்குற ஒரு அழைப்பு என்னன்னா, குடும்பத்தினுடைய ஆசீர்வாத தலங்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சு வெளியே வாங்க. சப்போஸ் எனக்கு குடும்பமே இல்லை ஃபாதர், நான் தனி ஆள், நீங்களும் என்ன செய்யணும்? குடும்பத்தினுடைய காரியங்கள் எங்கே வலுப்படுத்தப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் நீங்கள் உங்களை இணைச்சு கொள்ளணும். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிறோம். இதுதான் என் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி கடவுள் கொடுக்குறாரு, அப்போ இந்த மகிழ்ச்சியில் நான் உட்காந்துருப்பேன், வேலைக்கு போவேன், சாப்பிடுவேன், ஆண்டவருக்கு ஒரு 50-100 தூக்கி இப்படி போட்டுட்டு நான் உட்காந்துப்பேன் அப்படின்னா இல்லை. கொஞ்சம் ஃப்ரேமை என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் அந்த ஃப்ரேம் வைக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மாற்றணும் நம்ம அந்த ஃப்ரேமை. நீங்கள் இறங்கி நின்று காசை தூக்கி போட்டால் எல்லா வேலையும் நடக்காதுங்க. காசு வச்சுருந்தா அது அப்பா அம்மா மாறுமா? சாப்பிட முடியுமா? இல்லையே. அது அதுக்குரிய பொருள் வேணும். நான் ஒரு முறை போய் ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்களுக்கு வாங்கிட்டு போகணுன்ட்டு இறங்கினப்போ இந்த நவாப்பழம்லாம் இத்தாத்தான் பெருசு விற்றுச்சு, பெருசு பெருசாக இருந்துச்சு. பார்க்கும்போது கண்ணு அது நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. தான் பெருசா எவ்வளோங்க அப்படின்னேன். கால் கிலோ 250 ரூபான்னாரு. கிலோ 250 ரூபாயா அப்படின்னோன்னு எனக்கு திர்ன்னு சுற்றிச்சு. நான் கிலோவா அப்படின்னா, சார் அந்த அந்த விற்கிறவர் சொல்கிறாரு, எவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க. அவர் சொல்கிறாரு, காசு இருக்குது சார், பொருள் கிடைக்காது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் 10,000 ரூபா வச்சுருப்பேன், ஆனால் என்னால் ஒரு நவாப்பழத்தை கொண்டு வர முடியுமா? அந்த 10,000 வச்சு கொண்டு வர முடியாது. அதனால் அவர் சொன்ன அந்த பெரிய ஒரு ஞானமான வார்த்தை என்ன தெரியுமா? காசு இருக்குது சார், பொருள் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், இன்றைக்கி அந்த பொருளுக்கான விலை ஏன் இவ்வளோ தூரம் இருக்குன்னா த டிமாண்ட். அப்போ பாருங்கள், இன்றைக்கி கடவுள் நமக்கு பல அதிசயமான காரியத்தை செய்து காட்டுகிறார். நாம் என்ன செய்யணும், எப்படி நம்ம இருக்கணும், எதை இழக்கணும், எதை இழக்கக்கூடாது, இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் இந்த அருமையான அடையாளமான குடும்பம் என்கிற கான்செப்டை நமக்கு முன்னாடி வைக்கிறார். இந்த குடும்பத்தை நீங்கள் வெறுமனை ஒரு பொட்டியில் உட்காந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போவாத, அதை விட்டு வெளியே வந்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள வா. ஃபேமிலி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். குடும்பம் அப்படிங்கிறது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க, கூட்ட நெரிசலாக இருக்குது. நீங்கள் கூட்டத்தில் ஏறி உள்ளக்குள்ள ஓரமாக நின்றுக்கிறீங்க. அங்கே 1000 பேர் நின்னாலும் அவங்க எந்த விதத்துலையாவது உங்களை பாதிப்பாங்களா? என்ன பக்கத்தில் இருக்கிறவரை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்களா? அவர் அங்கே நிற்கிறாரு, நம்ம நிற்கிறோம். அவர் ஸ்டாப்பில் அவர் இறங்க போகிறாரு, நம்ம ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். அங்கே இருக்கிறவர் என்ன கவலையோடு இருக்கிறாருன்னு நீங்கள் என்றைக்காவது நினச்சி கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லை அவங்க முகத்தை பார்த்து பார்த்து இவர் நல்லா இருக்கிறாரு, இவர் நல்லா இருக்கிறார் அப்படி பார்த்துருக்கம்மா? நம்ம ஏறினோனையும் நம்ம மணி பரிசு இங்கே இருக்குதா? நம்ம பையை தூக்கி முன்னாடி வைக்க முடியுமா? பாருங்கள், நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம இறங்கிடுறோம். அவ்வளோ பேர் இருந்தாலும் யாரும் நம்மளோட ஒட்டுறதில்லை, யாரும் நம்மளுடைய மனசுக்குள்ளே உள்ளே வரதில்லை. காரணம் என்னென்னா, அவங்கெல்லாம் உங்களோட அந்த அனுபவத்துக்குள்ளே பயணிக்கிற ஆட்கள் இல்லை. அப்போ ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு வருகிற போது அது அப்படி இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஆள் இல்லை, வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நபர் அங்கே காணோம். உடனே என்ன செய்யும் மனசு? தேடுமா தேடாதா? அப்படியே அவங்க பக்கத்தில் எங்கேயோ இருந்தால் கூட ஃபோன் அடிக்கிறீங்க, அவங்க எடுக்கலை. காலையில் ஒரு தடவை அடிக்கிறீங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அப்புறம் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து அடிக்கிறீங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். திருப்பி ஒரு 1 மணி நேரம் கழித்து அடிக்கிறீங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். உடனே மனசு என்ன யோசிக்கும்? என்ன ஆச்சோ தெரியலையே, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டாரே இவர்,
ஏன் இன்றைக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு? கேள்வி முதல்ல இங்கே மண்டையில் வரும். அப்புறம் திருப்பி 4 தடவை அடித்தோன்னையும் இங்கே இருக்கிற டென்ஷன் இறங்கி இங்கே வந்துடும். நெஞ்சு ஒரு மாதிரி பட 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 படன்னும். ஐயோ பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. பாருங்களேன், இதுதான் அனுபவம். அந்த நபர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லை, தே ஆர் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். அதனால தான் இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏதோ ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லை, கடவுளுக்கு அது ஒரு முக்கியமான அம்சம். அந்த குடும்பம் சஃபர் பண்ணும்போது கடவுள் சஃபர் பண்ணுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி குடும்பத்தை காப்பாற்றுற குடும்பம் கடவுளுடைய திட்டத்தில் நிற்கிறபடியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் கடவுள் உங்களை ஒரு அனுபவத்துக்குள்ளே வரவழைக்கிறார். புதிய அனுபவத்துக்குள்ளே வாங்க. ஒரு வறண்டு போன ஒரு குடும்ப ஒரு பின்னணியை வச்சுக்கிட்டு, காஞ்சி போனதை வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காத. ஒரு புதிய ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை குறித்த சிந்தனைக்குள்ளே வாங்கன்னு நம்மளை அழைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இப்போ நம்ம பேச போகிறதெல்லாம் உங்களுக்கு புரியணும். நிறைய நேரம் நான் வருத்தப்படுறது ஒரே ஒரு விஷயந்தான். எத்தனை பேர் நம்ம செய்தியை கேட்டுட்டு போய் செயல்படுறாங்க? கண்டிப்பாக செயல்படுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த குடும்பத்தை குறித்த காரியத்தில் நம்ம எல்லாருமே செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாத விடுதலை குடும்பங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு கடவுள் உங்களை பயன்படுத்தணும்னு நீங்கள் முதல்ல அனுமதிக்கணும். பேதுருவை போல நான் ரெடி, நான் வரட்டான்னு கேட்கணும். ஏசு கூப்பிடல, பேதுரு நான் உங்கள் தலையில் தானே வச்சிருக்கிறேன் பொறுப்பை, நீ தான் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், உள்ளவா அப்படி கூப்பிட்டாரா? இல்லை. ஆண்டவர் அமைதியாக இருந்தார், பேதுரு ஆசைப்பட்டார். தேவையான ஆசை, சரியான ஆசைகளை கடவுள் அனுமதிக்கிறாரு. அவர் வர ஆசைப்பட்டார். வா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, மரியாதையாக நீ ஒரு வாரத்தில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காரியா அப்படின்னு ஏசு சொல்லலை. என்னை மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை, வா வெளியில் வா. பாருங்கள், ஆண்டவர் அவரை கடல் மீது நடக்க வைத்தார். அப்போ அதே போல் கடவுளுக்காக இறங்குற எத்தனை பேருடைய வாழ்க்கையை கடவுள் என்ன செய்ய போகிறாரு? ஒரு ஆசீர்வாதமான புதிய அனுபவத்துக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல போகிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு யாருடைய உதவி வேணும்? சரியாக சொல்லுங்கள். தூய ஆவியாருடைய உதவி வேணும். தூய ஆவியார் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம கண் திறக்கும், நம்முடைய அகக்கண்கள் ஒளியூட்ட பெறும். அதனால தான் தூய ஆவியானவரை குறித்து நம்ம ஜெபிங்க ஜெபிங்க நம்ம சொல்கிறோம். அப்படியே கண்களை மூடுங்களேன், பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இதயத்தை நிரப்புங்கப்பா, கண்களை திறந்து விடுங்க. என்னுடைய பரிசுத்த இரக்கம் என்னை நிரப்பட்டும். ஆவியானவரே, உடைய வல்லமையினாலே நான் இன்றைக்கு இந்த குடும்பத்தை குறித்து காரியத்தை புரிந்து கொள்ளவும், என்ன செய்யணுமோ அதை செய்யவும் எனக்கு ஆற்றல் தாங்க. பேதுருவை போல நானும் நம்பிக்கையுள்ள மகனாக உம்மை நம்பி புதிய ஆசீர்வாத தலங்களில் காலடி எடுத்து வைக்க எனக்கு பலன் தாரும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் இதோ இந்த நேரம் நம்மை நிரப்புகிறார், வழிநடத்துகிறார். மேகமாய், மேக ஸ்தம்பமாய் அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினவர் இன்று உங்களை இதோ மேகத்தினுடைய அடையாளமாயிருக்கிற ஆசீர்வாத கிருபைக்குள்ளே அழைத்து செல்வார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக இரக்கம் உங்களை நிரப்புவதாக. இயேசுவின் இரக்கம் உங்களை நிரப்புவதாக. வாரும், விரைந்து வாரும், ஆவியேயம் மாற்றலே நீவா. பாவியம்மை தூய்மையாக்கவா. உயிரேவா, ஒளியேவா, உயிரேவா, ஒளியேவா.
வாரும் விரைந்து வாரும் ஆவியேயம் ஆற்றலே நீ வா பாவியம்மை தூய்மையாக்க வா உயிரே வா ஒளியே வா உயிரே வா ஒளியே வா ஆதியில் நீர் திரள் மீதே அசைந்திட்ட உயிர் முதலே அகிலத்தை படைத்து அனைத்தையுமே நிறைவுற செய்தவரே ஆதியில் நீர் திரள் மீதே அசைந்திட்ட உயிர் முதலே அகிலத்தை படைத்து அனைத்தையுமே நிறைவுற செய்தவரே இன்று வேண்டுகிறோம் வாரும் 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 விரைந்து வாரும் ஆவியேயம் ஆற்றலே நீ வா பாவியம்மை தூய்மையாக்க வா உயிரே வா ஒளியே வா உயிரே வா ஒளியே வா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற நம்பிக்கையாளர்களுக்கும் குடும்பம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி தானே? எல்லாருடைய வீட்டிலையும் குடும்பம் இருக்குதா இல்லையா? ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறாங்களா? மற்ற இதிலெல்லாம் எப்படி கணவன் மனைவி எப்படி ஒரே கணவன் ஒரே மனைவியா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு மாற்றிக்கிறாங்களா? எல்லாம் அவங்களும் அப்படி தானே, எல்லா நம்பிக்கையாளரும் அதே மாதிரி தானே. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்க முடியும்? கிறிஸ்தவர்களுக்கும் இதே மாதிரி தான் குடும்பம், மற்ற நம்பிக்கையாளர்களுக்கும் இதே குடும்பம்னா அப்படி தான். அப்படின்னா மதங்கள் வேறுபட்டு கிடக்கலாம், கடவுளுடைய அடையாளங்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்குது, ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அது எந்த விஷயத்தில்? இந்த குடும்பம் என்கிற காரியத்தில் மட்டும் எல்லாமே ஒன்றா தான் யோசிக்கிறோம். இங்கே நான் இந்த அருங்குடையில் இருந்தப்போ 2 பேர் வந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவங்க பொண்ணு யாரோடையோ ஓடி போயிட்டா, மகள். அவங்க 2 பேரும் தாய் தந்தை ரொம்ப व्यसனத்தோடு ஆனால் கோவத்தோடு வந்தாங்க. அந்த பையன் இங்கே தான் வரானா, ஃபோட்டோவை வச்சுருந்தாங்க. ஃபோட்டோவை வச்சுட்டு காட்டினாங்க. எனக்கு அந்த மூஞ்சி பார்த்த மாதிரியே தெரியல. அந்த மாதிரி ஓடுறதெல்லாம் இங்கே வராது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். என்ன அந்த பையனை பார்த்ததே இல்லை நான். நீங்கள் அந்த மாதிரி முகமே பார்த்த முகமாக இல்லை. நான் சொன்னேன், இல்லைம்மா இந்த இடத்துல வரலை அப்படின்னேன். இல்லை இங்கே தான் இங்கே வருவான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இங்கே வரதில்லை, நான் வந்தால் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஒரு தாய் தந்தைக்குரிய அந்த வேதனை அப்படியே நெஞ்சில் நிற்கிது. நான் என்ன சொன்னேன், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நான் உங்கள் கடவுள்கிட்ட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை சொன்னேன் பாருங்க.
அவங்க 2 பேரும் ஓன்னு அழுவ ஆரம்பித்தாங்க. பாருங்கள், ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருகிற போது எல்லாருக்குமே அந்த குடும்பத்தினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒன்றாவே இருக்குது. நமக்கு தான் அப்படி இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லாருக்குமே குடும்பம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த குடும்பத்தை உருவாக்குனது யாரு? பைபிள் சொல்லுது பாருங்க, எபேசியர் 3:14-15, இதன் காரணமாகவே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. குடும்பத்தை பற்றி இதுக்கு காரணம், இந்த குடும்பத்துக்கு காரணமாக இருக்கிறது யாரு? தந்தை, பிதா. அப்போ இந்த ஃபேமிலிங்கிறது யாருடைய ப்ராஜெக்ட்? பிதாவுடைய ப்ராஜெக்ட். அப்போ இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை வெற்றியாக்கி கொடுக்கணும் அவருக்கு. அப்படி வெற்றியாக்குகிற பிள்ளைகளுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு பக்கம் கடவுள் என்ன செய்கிறாரு? குடும்பங்களை உருவாக்கி 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 இந்த குடும்பங்கள் எல்லாம் தலைமுறைகளாக இனங்களாக இணைந்து கடவுளுக்கு மாற்றி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பக்கம் கடவுளுடைய கான்செப்டை முறியடிக்கிற இன்னொரு கான்செப்ட் தான் பிசாசு உருவாக்குற குடும்பம். பிசாசும் இங்கே குடும்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குது, தனக்குன்னு ஒரு சில குடும்பத்தை. அந்த குடும்பங்கள் என்ன செய்யுது? கடவுளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு அவர்கள் பெற்றோர்களும் பிள்ளைகளை அப்படியே உருவாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுளுக்கு எதிரான சாட்சியாக நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவும் பெருகி கொண்டு இருக்கிறது. அந்த வேலையை பிசாசு செய்யுது. அதனால தான் இந்த நாட்களில் இந்த குடும்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டார்கெட்டுக்குள்ளே வந்திருக்குது. நான் கோயம்புத்தூர் பக்கம் போயிருந்தப்போ ஒரு ஃபாதரை பார்த்தேன். அவர் சின்ன ஃபாதர், அவர் ஒரு லாயர், அவர் ஒரு வக்கீல், அட்வொகேட். அவர் ஒரு இடத்துல பணி செய்கிறார். இது மாதிரி கேஸெல்லாம் பார்க்குறது, ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு ஜட்ஜி கேட்குறாரு, என்ன முன்னாடியெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் இங்கெல்லாம் ரொம்ப டைவர்ஸுக்கெல்லாம் வரமாட்டாங்க, இப்போது கிறிஸ்தவ கல்யாணங்கள் திருமணங்கள் அதிகமாக டைவர்ஸுக்கு வருது, ஏன் உங்கள் சாமியாரெல்லாம் என்ன செய்கிறாங்க? பாருங்கள், சாமியாருங்க என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். அங்கே இருக்கிறவங்க தான், நீங்கள் தான் பதில் சொல்லணும். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இருந்து அறிந்துட்டு போகிறாரு, இப்போ என்ன இப்போ அப்படின்னு சொன்னால், சரியான பதில் சொன்னால் அது வழிபாடு, விதண்டவாதமாக பேசுனா அது வேற. இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய காரியத்தை உள்வாங்க மறுக்கிற அநேகரை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இங்கே உட்காந்துருக்கும் போது நிறைய திருமணங்கள் கவுன்சிலிங் வருவாங்க. அப்போ பேசியிருக்கிறோம். ஒரு சிலர் உண்மையை புரிஞ்சு கொள்வாங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, உடனே மனமருந்துவாங்க, உடனே தங்கள் துணையோடு சேர்ந்து வாழுகிறோம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. ஒரு சிலர் காலங்கள் கடந்து போயிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு ஃபாதர், பட் நீங்கள் பேசும்போது எங்களுக்கு மனசு உறுத்துச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பேசுவாங்க. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு ஃபேமிலி குழப்பம் ஆயிடுச்சு, அந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வரணும். இது என்ன செய்கிறது? பாறையின் மீது விழுந்த விதையை போல் கேட்ட உடனே பற்றிக்கிட்டு எரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பேப்பர் எரிஞ்சு கரியாக போகிற மாதிரி போயிடும். பிரசங்கம் வச்சுட்டு கீழே வரும்போதே, ஃபாதர் இல்லைங்க ஃபாதர், மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஃபாதர், நீங்கள் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னம்மாச்சு? இந்த மாதிரி 10 வருஷம் ஆச்சு ஃபாதர் விட்டுட்டு வந்து, நீங்கள் பேசும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ. இது எங்கே கேட்கணும்? நீங்கள் இப்படி இறங்கி நான் அசந்து பசந்து வரும்போது என்னை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கேட்குற கேள்வியா இது? உண்மையாகவே உனக்கு ஒரு தாக்கம், ஒரு ஆதங்கம் கடவுள் ஏதோ நம்மக்கிட்ட உணர்த்துறாருன்னா, ஃபாதர் என் குடும்பம் அப்படி போயிடுச்சு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எப்போ பேசலாம், நீங்கள் சவாசமாக இருக்கும் போது சொல்லுங்கள், நான் வரேன், பேசுவோம் அப்படின்னு டைம் கொடுத்து பேசுறது, அது உண்மையான மாற்றத்துக்கான தேடல். இந்த பாறையின் இடுக்கில் விழுந்த விதை என்ன? உடனே சொல்லும், அது நீங்கள் சொல்லும் போது பற்றி எரிஞ்சுது ஃபாதர், இப்போ எப்படி இருக்கு? போயிடுச்சு ஃபாதர், புஷ்ஷுன்னு போயிடுச்சு ஃபாதர். அவ்வளோதான். தேவ பிள்ளைகளை, தயவு செய்து உணர்ச்சிகளுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை, அறிவுக்கு இடம் கொடுத்து
ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருங்கிறத தெரிஞ்சு அதை செய்து அவருக்கு மாற்றி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். தேவ பிள்ளைகள், இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை குறித்து எபேசியர் 3:14-15 பார்க்குறோம். தந்தை இதை உருவாக்குறாரு. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும், சரிங்களா? அப்போ குடும்பம் உள்ள ஒவ்வொரு குடும்பமும், இப்போ விண்ணுலகில் குடும்பம் இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். விண்ணுலகில் குடும்பம் இருக்குதா? அங்கே போட்டிருக்கேன், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும். அங்கே குடும்பம் இருக்குதா? இருக்கா? என்ன அளவு தெரியலையாப்பா. இப்போ தான் இந்த ஆள் வந்தாலே ஏதாவது குழப்பி விடுவான், இந்த ஆள் இப்பயும் குழப்புறானே. விண்ணுலகிலும் போட்டிருக்கேன். ஆமாம், இல்லைன்னு சொல்ல முடியல. இப்போ விண்ணுலகில் குடும்பம் இருந்ததுன்னா இப்படி தான். அவர் திருமண தியானம் கொடுத்து கொண்டிருந்த போது நான் சொன்னேன், அங்கே கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாருங்க. ஒரு தாத்தா, ஒரு பெரியவர் கை தூக்கிட்டார். ஃபாதர், நான் 12 வருஷமா என் மனைவி இறந்து, என் மனைவிக்காக நான் காத்திருக்கிறேன். நான் இறந்து மனைவியிடத்தில் போய் என் மனைவியை பார்க்க போகிறேன். கடவுளை பார்க்க போகிறத அவர் நினைக்கல, அங்கேயும் பொண்டாட்டியை பார்க்க போகிறார். சரி, ஆசை நல்லா தான் இருக்குது. நீங்கள் இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க, அங்கே போய் பொண்டாட்டி புருஷனெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டுட்டாரு. எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. ஜெபக்கூடத்தில் இருந்த அனைவரின் கண்களும் அவரையே உற்று நோக்கின. நான் சொன்னேன், ஐயா, அங்கே உங்கள் மாமி அவள் உங்களுக்கு பிடிக்குமா, உங்கள் மாமனார் உங்களுக்கு பிடிக்குமான்னு. அவ்வளவா பிடிக்காது. உன் பொண்டாட்டி வந்து அங்கிட்டு மாமனார் மாமியார் வந்துடுவாங்களே, மனைவியை கண்டுபிடிச்சி அப்புறம் மாமியாரை கண்டுபிடிச்சி தானே ஆகணும். இப்போ மாமியாரும் மாமனாரெலாம் வர ஆரம்பித்தா அது எப்படி மோட்சமாக இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குள்ளே தான் இந்த பந்தம். இந்த உலகத்தை தாண்டி போகும்பொழுது இந்த பந்தத்தை கடந்து இந்த உறவு வந்து வேறு வித குடும்ப நிலைக்குள்ளே போயிடும். இங்கே விண்ணுலகில் இருக்கிற குடும்பம்னு சொல்லுகிற பொழுது அங்கே பந்த பாசத்தை கடந்த ஒரு அன்பு உலகம் உருவாக்கப்பட்டு கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால் அவங்க இறந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிடல, எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், புனிதர்கள் நமக்காக காத்திருக்காங்கன்னு சொல்கிறோம். இறந்தவர்களை மந்திரிக்கிற போது ஒரு ஜெபம் ஒன்று வாசிப்பாங்க. இறைவனின் புனிதர்களே துணை நிற்க வருவீர், தேவனின் தூதர்களே எதிர்கொண்டு வருவீர். அந்த அந்த ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா? நான் பாட்டு பாடுவேன். நான் கடைசியாக மக்களுக்கு பாடுற ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டு தான். நான் வந்து அவங்கள பாடி என்னால் முடிஞ்சபடி பாடி அனுப்பிச்சி விடுவேன். இறைவனின் புனிதர்களே துணையாய் நீர் வருவீர், தேவனின் தூதர்களே எதிர்கொண்டு வருவீர். அந்த என்ன, இவர் ஆத்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள், உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள். அப்போ வானக தூதரணி நமக்கு வரதான் தெரியாது, ஆனால் இந்த புனிதர் கூட்டம் நமக்காக வருவாங்க. அதான் ஃபேமிலி. மரியாள் மாதாம்மா வருவாங்க, ஷீ இஸ் யுவர் மதர், அம்மா வருவாங்க, வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது விண்ணுலகில் ஒரு குடும்பம் இருக்குது. அது குடும்பமாக இருக்கிறதுக்கும் மண்ணுலகில் இருக்கிற குடும்பத்துக்கும் ஒரே காரணகர்த்தா தந்தையாகிய இறைவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், இந்த குடும்பம் அப்படிங்கிறது தந்தையுடைய ப்ராஜெக்டு. அந்த தந்தையுடைய ப்ராஜெக்டை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மேரேஜ் நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் இந்த மேரேஜுங்கிறது வந்து சாக்ரமெண்ட், அருட்சாதனம். அது ஏதோ ஜாலிக்கான வேலை இல்லை. ஒவ்வொரு மதத்துலேயும் அதுக்கு ஒரு பெரிய வழிபாடு வச்சுருக்கிறாங்க. ஒரு திருமணம் இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஓடி போய் தாலியை கட்டிக்கிறது. தட் இஸ் நாட், அது அக்செப்டட் கிடையாது. அப்போ வழிபாடுகள் வச்சிருக்கப்பட்டிருக்க எதுக்கு? இது கடவுள் முன்னாடி நடக்கிற ஒரு காரியம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற நம்பிக்கையாளர்கள் செய்கிற திருமணத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், நம்மளுடைய கத்தோலிக்க மறைக்கல்வியியல் 1602 எண் என்ன சொல்லுது பாருங்கள். சேக்ரட் ஸ்கிரிப்சர் பிகின்ஸ் வித் த கிரியேஷன் ஆஃப் மேன் அண்ட் உமன். இந்த பைபிள் எதில் ஆரம்பிக்குது?
ஒரு மனுஷனுடைய துவக்கத்தில், ஒரு ஆண் பெண்ணினுடைய படைப்பில் தான் இந்த துவக்கமே ஆரம்பிக்குது. பாருங்களேன். அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட் அண்ட் கன்க்ளூட்ஸ் வித் த விஷன் ஆஃப் வெட்டிங் ஃபீஸ்ட். கடவுளுடைய உருவத்தில், கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன் அந்த படைப்பு திட்டத்தில் உருவாக்கப்பட்டு எங்கே இதை நிறைவு கொடுக்குறாரு? திருமணத்தில். திருவழிபாட்டில் வெளிப்படுற அந்த வாசகம் திருமணத்தில் தான் அந்த நிறைவை கொண்டு போய் வைக்கிறார் கடவுள். அதனால தான் திரு அவையோடு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? திருமணம் செய்யப்பட்டிருக்கிறோம். மணமகன் இயேசு, நம்ம எல்லாருமே மணமகள். மணமகள்னோனையும் ஃபெமினைன் ஜெண்டரில் பார்க்கக்கூடாது, பெண் என்கிற அடையாளத்தில் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோடு மனம் முடிக்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த அடையாளத்தை பாருங்கள், மேரேஜ் அடையாளம். திருவழிபாட்டில் இதற்கான அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் சொல்லுது பாருங்கள். ஸ்கிரிப்சர் ஸ்பீக்ஸ் த்ரூ அவுட் ஆஃப் மேரேஜ் அண்ட் இட்ஸ் மிஸ்டரி. நம்ம பைபிள் என்ன செய்யுது? முழுவதுமாக இதை பேசுது. இந்த திருமணத்தினுடைய ஆழத்தை வச்சு தான் பேசுது. இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் த மீனிங் காட் ஹாஸ் கிவன் இட். அதனுடைய அர்த்தத்தை கடவுள் எப்படி கொடுத்துருக்கிறாரு? இட்ஸ் ஆரிஜின், அதனுடைய துவக்கம், அதனுடைய முடிவு, வேரியஸ் ரியலைசேஷன்ஸ் த்ரூ அவுட் த ஹிஸ்டரி ஆஃப் சல்வேஷன். அந்த மீட்பினுடைய வரலாறு முழுவதுமாக இந்த திருமணம், அந்த பந்தத்தை விட்டு மீறுதல், மீண்டும் ஆண்டவரோடு இணைதல், இது எல்லாமே திருமணத்தினுடைய அந்த அடையாளத்தில் தான் பேசப்படுகிறது. அப்படின்னா இந்த மேரேஜ் எவ்வளவு தூரம் ஒரு ஆழமான அடையாளமாக நம்மளுடைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்களா? கடவுள் இந்த திருமணத்தின் வழியாகத்தான் எல்லாத்தையும் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அப்போது கடவுளுக்கு இந்த மேரேஜுங்கிறது ஏதோ உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டுமில்லை, அதை கடந்த ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் நம்ம நினச்சிக்க கூடாது, நம்ம கையை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஏதோ பிள்ளைய பெற்று போட்டுட்டு போயிடலாம், அவ்வளோதான். நமக்கு இல்லை, அதை தாண்டிய ஒரு ஆசீர்வாதம். அதை திருமணம் செய்தவங்களும் உணரணும், திருமணம் செய்ய போகிறவங்களும் உணரணும். பாருங்கள், நான்காவது நம்மளுடைய கட்டளை என்ன சொல்லுது? நான்காவது கட்டளை, தாய் தந்தையை மதித்து நட சொல்லுதா? விடுதலை பயணம் 20:12 வாசிங்க. விடுதலை பயண நூல் 20:12. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. பாத்தீங்களா? அப்போ ஒரு தாய் தந்தையை மதித்து நடக்கிற அந்த நிலையில ஒரு ஆசீர்வாதம் இணைக்கப்பட்டு கிடக்கிறது. மற்ற எந்த கட்டளைக்கும் கொலை செய்யாதே, பிரதாரத்தை விரும்பாதே, பிறர் உடைமையை விரும்பாதே, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கட்டளைக்கு மட்டும்தான் தாய் தந்தைங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு தூண். அதனால தான் பிள்ளைகள் பார்க்குற விதமாக தாய் தந்தை, நீங்கள் பார்க்குற விதமாக கணவன் மனைவி, நாங்கள் பார்க்குற விதமாக அது குடும்பத்தினுடைய முக்கியமான அரண். அப்போ இந்த கட்டளையை தான் கடவுள் உள்ள சொறி வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் தாய் தந்தையை மதித்து நடக்கணும். எதற்கு? கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்குற நாட்டில் உன் வாழ்நாள் நீடிக்கும்படி. அப்போது அந்த குடும்பம் என்கிற அமைப்பை நம்ம ஆழமாய் பார்க்கும்போது தான் இதெல்லாம் புரிகிறது. பாருங்கள், 2203வது எண் 2203 கத்தோலிக்க மறைக்கல்வியல் சொல்லுது பாருங்கள். கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குற போது ஆணும் பெண்ணுமாக மனுஷங்களை உருவாக்கி God instituted the human family. நான் இவ்வளோ நேரம் சொன்னது ஏதோ ஏன் வார்த்தை இல்லை, திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். God instituted the human family and endowed it. endowedனா அதை அழகுற செய்கிறார். எப்படி ஒரு பெண் அழகுபடுத்தப்படுறா? நல்ல டிசைன் பண்ணிக்கிறீங்க, காதில் அணிகள் போட்டுக்கிறீங்க, அவள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு தெரியுது. அதே போல் ஒரு வீடு அலங்கரிக்கப்படுது பல பொருட்களால். அதே போல் குடும்பத்தை கடவுள் எப்படி அணி செய்கிறார் பாருங்கள். endowed with its fundamental constitution. அடிப்படையான ஒரு கட்டமைப்பை இந்த குடும்பத்திற்கு வச்சு அதை அழகுபடுத்தி இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நமக்கு வழிகாட்டுது பாருங்கள். இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் பர்சன்ஸ், அதில் இருக்கக்கூடிய நபர்கள் ஈக்குவல் இன் டிக்னிட்டி. ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்த மரியாதைக்குரிய அடையாளங்கள்.
அதனால தான் குழந்தைகளை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. குழந்தைகளை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. குழந்தைகளை தொடும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கடவுளுடைய அற்புதமான ஒரு படைப்பு. இந்த குழந்தைகளுக்கு பேச தெரியாது. குழந்தைகளுடைய வான தூதர்கள் தந்தைக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அவங்க பதில் பேசுவாங்க. அதனால தான் நம்ம குழந்தைகளை ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். பெற்றோர்கள் குழந்தைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்கள் புருஷன் மேலேயும் பொண்டாட்டி மேலேயும் கோபம் இருந்தால் பிள்ளையை போட்டு பலார்னு அடிக்கக்கூடாது. குழந்தைகள் தண்டிக்கப்படுறதுக்கு உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான எக்ஸ்டென்ஷன் கிடையாது. குழந்தைகளை அவமானத்தினுடைய வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது. எரும மாடை என்று திட்டக்கூடாது. என் குழந்தைகள்லாம் ஒன்றையும் காணோம். முன்னாடி ஒன்றே ஒன்று உட்காந்துருக்கு. அடையாயா என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுவிட்டாங்க. உங்களுக்கு தாயா பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இது முக்கியமான விஷயம். அதனால் இதை நம்ம தனி டாப்பிக்கில் சொல்ல முடியாது. அதனால் இட்ஸ் ஈக்குவல் இன் டிக்னிட்டி. இப்போ சர்ச்சு அந்த டிக்னிட்டியை கொடுக்குதுங்க. ஒரு குழந்தை ஞானஸ்தானம் வாங்கிருச்சு, திருச்சபைக்குள்ளே வந்துருச்சு, அதுக்கு டிக்னிட்டி. இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்த உடனேயும் அது எல்லா மரியாதையும் பெறுகிறது. அப்போ அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு சாமியார் பூச வைக்கணும். பாருங்கள், திருச்சபை கொடுக்குற டிக்னிட்டியை பார்த்தீங்களா? திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் திருப்பலி பெற்று அவர்கள் செல்றதுக்கு தகுதி உடையவர்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம கையாளக்கூடிய இந்த குழந்தைகள் ஒரு நிறைவின் அடையாளம். ஒவ்வொருத்தருக்குமே, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். நிறைய நேரம் நம்ம மனைவியை தரக்குறைவாக பேசுவது ஒரு சிலருக்கு வேடிக்கையாகி போனது. கிண்டல் அடிப்பது, சில வீட்டில் கணவனை கிண்டல் அடிப்பது. வீட்டுக்குள்ளே ஜாலிக்கு பேசிக்கங்க, அதை பற்றி நான் சொல்லலை. ஜாலியாக நீங்கள் பேசிக்கங்க. 4 பேர் பார்க்கும்படியாக பேசும் பொழுது, யோ வாயா புருஷன் அப்படி கூப்பிடலாமா? மனைவியை 4 பேர் பார்க்கும்போது, இதை வருது பாருங்க நம்ம ஆள், இதை பாருங்க, அந்த பாருங்க பிக்காரி மாதிரி வருது பாருங்க, அதான். அப்படி சொல்ல முடியுமா? அப்போ ஒரு கணவனும் மனைவியும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய மரியாதை, அதான் வார்த்தை ஈக்குவல் இன் டிக்னிட்டி. அதில் ஆண் பெரியாளா, பெண் பெரியாளா, கணவன் பெரியவரா, மனைவி பெரியவரா இல்லை. ஒரு சகோதரி அழுதாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மனுஷன் நாங்கள் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு ஃபாதர். இந்த மனுஷன் இன்றைக்கும் சொல்கிறாரு, பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன், பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டேன். நான் கை கொடுத்தேன் அந்த 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 ஐயாவுக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் என்னாரு, நான் சொன்னேன், பிச்சைக்காரங்க குடும்பம்னு தெரிஞ்சு நீ போய் கை கொடுத்துருக்கிறியே, நீ ரொம்ப ஏசுநாதர் மாதிரியா அப்படின்னேன். வெக்கப்படணும், வேறு வழி இல்லை, வெக்கப்பட வைப்போம். ஏன்னா புரிய வைக்கணும்ல. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நம்மளுடைய கத்தோலிக்க மறைக்கல்வி என்ன சொல்லிக் கொடுக்குது பாருங்கள். அதில் இருக்கிற எல்லாருமே ஈக்குவல் இன் டிக்னிட்டி for the common good of its members and of society. The family necessarily has manifold responsibilities and rights. ஒரு சமூக நன்மைக்காக இந்த குடும்பத்துக்குள்ள நிறைய பொறுப்புகள் இணைக்கப்பட்டு கிடக்கிறது. அப்போ இந்த குடும்பம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிற போது, ஒரு கணவன் அவருக்குன்னு உரிய பொறுப்பு, ஒரு மனைவி அவருக்குன்னு உரிய பொறுப்பு, அவங்கவுங்க பொறுப்பை செய்யணும். இப்போ ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆட்களுக்கு வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க. எடுத்தோடனே சொல்லிடுவாங்க, இதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உனக்கு இதான் உங்கள் வேலை, இதெல்லாம் நீ செஞ்சு விட்டுரு. அவங்க ஒரு வாரத்துக்கு வேணால் கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் அவர் வேலையை செய்வார், அவ்வளோதான். அவங்க வேலையை செய்வாங்க, கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி குடும்பம் சரியாய் செயல்பட கணவன் மனைவி அவரவருடைய வேலையை செய்யணும். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் என் வழியில் போவேன் அப்படின்னு தனி ட்ராக் யாரும் எடுக்கவே முடியாது. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை, நிறைய பெற்றோர்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு நபர் சொன்னாங்க, எங்கள் அப்பா வெளியில் எங்கேயுமே சாப்பிட மாட்டார் ஃபாதர். அவர் என்ன சாப்பிடணும்னு நினச்சா அவர் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு எங்களோட சேர்ந்து தான் ஃபாதர் சாப்பிடுவார். அவர் வெளியில் தனியாக உட்காந்து சாப்பிடவே மாட்டார். எவ்வளோ நல்ல பண்பு பாருங்களேன். இந்த தகப்பன் பிள்ளைகள் இல்லாமல், மனைவி இல்லாமல் ஒரு சின்ன பொருளையும் சாப்பிட மாட்டார். எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியாது, பட் ஓரளவுக்காவது அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி தான் இருந்திருக்கிறார் பாருங்களேன். அப்போது இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான்.
மத்தேயு நற்செய்தி 13:19 3, 4, 5 பார்க்குறோம். பரிசேயர் இயேசுவை அணுகி என்ன கேட்குறாங்க? ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா? அதற்கு இயேசு என்ன சொல்றார்? மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். பார்த்தீங்களா? கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கிற சக்திகள் பெருகிடுச்சு. கடவுள் இது பிசாசு ஒரு சண்டை போட்டு பிரித்தா தானே அது பெரிய வேதனை. அன்பினால் பிரிக்குது, பத்தி எரியுது. இன்னைக்கு தாய் தந்தைக்கான அன்பு, பிள்ளைகளுக்கான அன்பு ஓவராக பத்தி எரியுது. அந்த அன்பு ஒரு குருட்டு அன்பு, பார்வையற்ற ஒரு அன்பாக மாறி போயிடுச்சு. எப்படி? பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கி அன்பு பற்றி எரிஞ்சு இந்த கட்டளைக்கு எதிராக நிற்க வைக்குது. ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற போது இங்கிட்ட தாய் தந்தை, இங்கிட்ட தாய் தந்தை 2 பேரும் போராடுறாங்க. எதுக்கு? பிள்ளைகளை சேர்த்து வைக்க இல்லை, பிள்ளைகளை பிரிக்கிறதுக்கு. அங்கே போராடுறது நான் ஒரு ஆள் தான் போராடிக்கிட்டு இருந்தேன். கடவுள் சொல்லிட்டார் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டார். அப்புறமா கடைசியாக சேர்த்து வச்சிட்டோம். எப்படி சேர்த்து வச்சோம்? இந்த 2 ஆயப்பனையும் வெளியில் விரட்டணும், போங்க 2 பேரும் வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரையும் உட்கார வச்சு தனித்தனியாக பேசினேன். பாரு, உன் மேலே எவ்வளோ அன்பு புருஷனுக்கு அப்படின்னு ஒரு உண்மையை சொன்ன உடனே தான் புரிஞ்சுது, கண்ணு திறக்குது. பாருங்கள் என் தேவ பிள்ளைகளை, இந்த தாய் தந்தை உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? இல்லை அதெல்லாம் பேச்செல்லாம் வேணாம் பார்த்தா, இனிமேல் பேசி என்ன கிடக்குது? என் பிள்ளைய நான் வாழ வைக்கிறேன். இந்த பிள்ளைய வாழ வைக்கிறேன்னா என்னன்னு முதல்ல புரியணுமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? டேர்ம் புரியுதா? ஒரு நல்ல பையன் கையில் பிடிச்சி என் பொண்ணை கொடுக்கணும், நல்ல பொண்ணுக்கிட்ட என் பையனை கொடுக்கணும், அவங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு அவங்க சொன்னால் அது உடல் சார்ந்த ஒன்றிப்பிலிருந்து ஆரம்பிக்குது. மனம் சார்ந்த, உடல் சார்ந்த எல்லாமே அதில் இருக்குது. ஒரு தந்தை போய் மகளை பார்த்து சொல்லலாமா என் பிள்ளைய நான் வாழ வைக்கிறேன்னு? அப்போ அந்த தந்தைக்கு பைபிளும் தெரியல, அறிவு இருக்குது, ஆனால் அறிவு தெளிவு இல்லை. பிரைஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி பிள்ளைகளை நம்ம சப்போர்ட் பண்ணணும். சாக போகிற மாதிரி பிள்ளைய அடிக்கிறான், வேதனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நாம் நடுவில் நிற்கவே கூடாது. கடவுளுடைய திட்டத்தை கெடுக்கக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பங்கள் பாருங்கள், இந்த கிறிஸ்டியன் ஃபேமிலி, நம்மளுடைய கத்தோலிக்க மறைக்கல்வியல் கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. 2204வது எண்ணிக்கையில் த கிறிஸ்டியன் ஃபேமிலி கான்ஸ்டிடியூட்ஸ் உருவாக்குது. என்ன? எ ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன், ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டை வெளிப்படுத்துது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த வெளிப்பாடு இல்லாதபடி குடும்பங்கள் இருக்குது. எந்த குடும்பத்தில் இறை வெளிப்பாடு ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன் இல்லையோ அந்த குடும்பங்கள் கடவுளுடைய திட்டத்தில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் வெறுமனே ஒரு குடும்பம் அல்ல. அது வெறும் சாப்பிட்டு போகிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு மற்றதை பார்த்துட்டு அடிப்படை தேவைகளுக்காக தான் ஒரு வீடு இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்குது. இப்போ எனக்கு குருத்துவ ஒரு அழைப்பு வந்தபோது அது எந்த சூழலில் அது சந்திக்கப்பட்டதுன்னா குடும்பத்தில் தான். கடவுள் எம்ல தெரிந்தெடுத்துட்டாரு, ஆனால் நான் போகணுமா போகக்கூடாதா சாமியாருக்கு, அதை எங்கே உட்காந்து டிசைட் பண்ணுறோம்? வீட்டுக்குள்ளே உட்காந்து டிசைட் பண்ணுறோம், அப்பா அம்மாவோட உட்காந்து டிசைட் பண்ணுறோம். அப்போ அந்த வெளிப்பாட்டை கடவுள் கொடுக்குறாரு நமக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன் ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு எங்கள் வீட்டில் கிடைச்சிது, உங்களுக்கு. அப்போ அந்த வெளிப்பாட்டை கொடுக்குற அடையாளம் ரியலைசேஷன் ஆஃப் எக்லேஷியல் கம்யூனியன். அடுத்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ரியலைசேஷன் ஆஃப் எக்லேஷியல் கம்யூனியன் என்ன? திருச்சபையினுடைய ஒன்றிப்பின் அடையாளம். அதுதான் அந்த குட்டி திருச்சபைன்னு சொல்கிறோம். குடும்பங்கள் குட்டி திருச்சபை. 2 விஷயம் அதில் இருக்குது. அண்ட் ஃபார் திஸ் ரீசன், இந்த காரணத்துங்களுக்காக
இட் கேன் அண்ட் ஷுட் பி கால்டு, இட் கேன் அண்ட் ஷுட், கண்டிப்பாக இது இப்படி தான் கூப்பிடணும். எப்படி? எ டொமஸ்டிக் சர்ச். குடும்பங்கள் என்னது? ஒரு குட்டி திரு அவை என்று அழைக்கப்படுகிறது. பாருங்களேன், இட் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த். அந்த குடும்பங்கிறது ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி. இப்போ பங்கு சமூகங்கிறது பெரிய கம்யூனிட்டி. இப்போ நம்மளுடைய மறை மாவட்டங்கிறது அதை விட பெரிய கம்யூனிட்டி. இதனுடைய அடிப்படை அந்த மையம் எதுன்னா குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தினுடைய அடையாளம் பாருங்க, இட் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. இதுதான் வந்து கார்டினல் வெர்ச்சூஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி, உடைய நம்பிக்கை, எதிர்நோக்கு, இதெல்லாம் தான் அடிப்படை பண்புகள். இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேருந்து கிடைக்கணும் நமக்கு. பாருங்க, இந்த திருச்சபையை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை வழிநடத்த, குடும்பம் என்கிற அந்த அமைப்புக்குள்ளே தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறார் பிள்ளைகளை. அதனால் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் இன்னொரு குடும்பத்துக்காக பேசும்போது இதெல்லாம் மனசில் வச்சு பேசுங்க. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்? இதெல்லாம் கேட்டுட்டு என்னமோ தெரிலப்பா சாமியார் என்னமோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கடவுளுடைய திட்டத்தில் நீங்கள் பயணிக்கணும். திருச்சபையினுடைய பாதுகாவலர்களாக ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. அப்படிங்கிற போது அவர் கொடுத்திருக்கிற இந்த கட்டமைப்பை நீங்கள் கட்டி அமைக்கக்கூடிய சாட்சியாக இருக்கணும். ஒரு ஊரில் கிராமத்தில் இந்த கேஸ் வருது. அந்த மகள் வந்து ஒரு இடத்துக்கு வாழ போகிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை, உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இணைய முடியல. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நம்ம அங்கே இருக்கிற பெரியவங்க நீதி கொடுக்கணும். எல்லாம் கிறிஸ்தவர்கள் நான் பேசுகிறவங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க எல்லாம் போய் பேச்சுவார்த்தை. இங்கே பேரண்ட்ஸுக்கு அது புரியல. பேரண்ட்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்க எப்படியாவது போய் போ அப்படின்னு தள்ளுறாங்க. அந்த பிள்ளை அங்கே வாழ முடியல, கணவனோட இணைந்து வாழ முடியாத ஒரு நிலை. அப்போ அந்த குழந்தைய, அந்த மகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. சரின்னு ஊர்க்கூட்டம் போட்டு ஊர்க்கூட்டத்தில் உட்கார வச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பேசும்பொழுது எல்லாம் புட்டு வைக்கிறாங்க. பையனுக்கு வந்து வேறு பிரச்சனை இருக்குது, அவரால் மனைவியோட ஒரு கணவன் மனைவிங்கிற உறவில் வாழ முடியல அப்படின்லாம் சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண் சொல்லிட்டு அழுதா என்னிடத்தில். அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் சொன்னாங்க, ஃபாதர், எல்லோரும் பெரியவங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட தனியாக சொல்கிறாங்க, அதான் எல்லாம் நாங்கள் இருக்கிறோமே, நாங்கள் உன்னைய பார்த்துக்குறோம். பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை அதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல 4 பேர் உங்களை பஞ்சாயத்து பண்ண வந்து உட்கார்ந்த வச்சா இந்த மாதிரி பேசுகிற அடையாளமாக நீங்கள் மாறிடக்கூடாது இல்லையா? அந்த இடத்துல அந்த மகளுக்கு எவ்வளோ வேதனை, வாழ்க்கை இப்படி போச்சேங்கிற வேதனை, எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கலையேங்கிற ஒரு வேதனை, ஒரு பக்கம் ஏமாற்றப்பட்டு விட்டமேங்கிற வேதனை, இப்படி இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில் அந்த மகளுக்கு கிடைக்கிற பரிசை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் இந்த இடத்துல தான் நம்மளை அழைக்கிறார். இதோ நம்ம ஒரு பாடலை பாடி, ஆண்டவரே எங்கள் கண்ணை திறந்தரலும், இந்த குடும்பத்திற்காக நான் என்ன செய்யணும்? நீங்கள் குடும்பத்தில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு திட்டத்தில் உங்களோட பேசிகிட்டே இருப்பார். இந்த குடும்பத்தை பற்றி பேசுகிற போது நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னத்தை பேசி எல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு. இன்றைக்கி பற்றி எரியக்கூடிய ஒரு வேதனை இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டிலே நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, இழந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய ஆசீர்வாதத்தை. இப்போ யார் பூனைக்கு மணி கட்டுவது என்கிற வேதனை. எந்திரிச்சு நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று, ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற நீர் எங்கள் அகக்கண்களை திறந்து எங்களுக்கு ஒளியூட்டுவீராக. நாங்கள் என்ன செய்யணும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். என் குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றணும், மற்றவர்களை குடும்பத்துக்கும் நாங்கள் ஏதாவது நல்லது செய்யணும். நாங்கள் எங்கள் குடும்பத்தை மூடிக்கிட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் கடவுளை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும்னு நினச்சா அந்த பார்வை தவறானது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற இந்த அழைப்பை ஏற்ற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்றாடுவோம். இப்போ குடும்பங்கிற கான்செப்ட் வந்து ஏதோ சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை. நம்முடைய திருச்சபை எவ்வளவு ஆழமாக குடும்பத்தை குறித்து பேசுது. கடவுள் தன் திட்டத்தை நிறைவேற்ற குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். சூசேப்பர், மரியாள் என்கிற 2 நபர்கள் வழியாக அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார்.
அவங்களுடைய நீங்கள் பைபிளில் பார்ப்பீங்க, இவருக்கு இவர் பிறந்தார், இவருக்கு இவர் பிறந்தார், அந்த தலைமுறை பட்டியலை பார்ப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா குடும்பங்களின் வழியாகத்தான் இந்த குடும்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ குடும்பமும் கடவுளுடைய திட்டத்தில் நின்று கொண்டிருந்த குடும்பம், கடவுளுடைய திட்டத்தில் வழிவந்த குடும்பம். அப்போது இந்த கடவுள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற குடும்பங்களை தெரிவு செய்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கணும் பிள்ளைகளே. சும்மா நம்ம அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடாது. பால் குடிக்கிற பிள்ளைங்க தான் அப்படியே உட்கார்ந்துருக்கும். ஒரு பையன் டீச்சர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருந்தானா. அவங்க டீச்சர்கிட்ட, அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் டீச்சர்கிட்ட போய் சொல்லுவானா டெய்லி, எங்கள் அம்மாவுக்கு பாப்பா பிறக்க போகுது, அந்த பாப்பா இப்படி இருக்கும், அந்த பாப்பா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் நிறைய சொல்லுவானான். சின்ன பையன் ஒவ்வொரு நாளும் அந்த பாப்பாவை பற்றி ஏதாவது சொல்லுவானா. பாப்பாவுக்கு நான் பொம்மை வாங்கியிருக்கேன் சொல்லுவான். டீச்சர் ஒரு வாரமாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஒரு வாரமாக அவன் இந்த பாப்பாவை பற்றி பேசவே இல்லை. அதனால் டீச்சருக்கு ஒரு வாரமாக அந்த பையன் ஒன்றுமே சொல்லலையே அவன் பாப்பாவை பற்றி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன ஒரு வாரமாச்சு உங்கள் பாப்பாவை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படின்னொன்னையும் ஓன்னு அழுதுட்டான். டீச்சருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா அழுவுற அப்படின்னு கேட்டப்போ தான் உண்மையை ஒன்று சொன்னான். அவங்க அம்மா அந்த பையனுக்கு குழந்தை வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைய காட்டணும்னு சொல்லி கையெல்லாம் வச்சு சொல்லி காட்டியிருக்காங்க. குழந்தை மூவிங் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துருக்குறான். காது வச்சு கேளு, உனக்கு சத்தம் கேட்கணுன்னே பாப்பா சத்தம்லாம் கேட்குது பாரு, இந்த பாரு இங்கே பாப்பா போகுது பார் அப்படின்லாம் சொன்னோன்னையும் இந்த சம்பவம் வீட்டில் நடந்ததுலேருந்து இவன் என்ன செய்கிறதில்ல, டீச்சர்கிட்ட இதை சொல்கிறதையே விட்டுட்டான். அப்புறம் டீச்சர் கேட்குறாங்க, ஒரு வாரம் கழித்து தான் கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு, ஏன் சொல்லவே இல்லையே பாப்பாவை பற்றி? என்னப்பா ஓன்னு அழுதுட்டு சொன்னானா, எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாப்பாவை முழுங்கிட்டாங்க அப்படின்ட்டான். குழந்தைத்தனமான சிந்தனை, குழந்தைத்தனமான பேச்சு நம்மக்கிட்ட எப்போது இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கணும். குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். ஏன் இப்படி இருக்குது, ஏன் நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க யோசிக்கணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம யோசிக்க முடியாதபடி பிசாசினுடைய தந்திரங்கள் நிறைய இருக்கிறது. அதனால தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஆவியானவருடைய உதவி குடும்பத்தை வழிநடத்துகிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லாரும் ஆவியில் நிரப்பப்படணும். ஆவியானவர் எல்லாரையும் தொடணும். இந்த ஆவியானவர் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்க கடவுளுடைய ஆவி அவர்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அவர்கள் தீமையினுடைய கட்டமைப்புக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வாங்க. ஆண்டவருடைய ஆவி நம்ம சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளதுன்னு சொல்லி சிந்திச்சோம்ல. இப்போ ஆண்டவருடைய ஆவி சாமுவேல் மேல் இருந்தது. ஆனால் 1 சாமுவேல் 16:14 என்ன சொல்லுது? ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்கமுறை செய்தது. பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் இப்படி தான். குடும்பத்தில் நம்ம கடவுளுடைய ஆவியை இழந்து போகிற போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, குடும்பத்திற்கு எதிராக வேறு ஒரு இடத்துல போய் தீய ஆவியோடைய துணையோடு அவங்க என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. 1 சாமுவேல் 15:23 சொல்லுது பாருங்க. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். அப்போது இந்த சவுல் என்ன பண்ணார், என்ன பாவம் பண்ணார்? நிறைய செஞ்சார். ஆனால் அவர் செய்த அந்த அடையாளம் பாருங்கள், கலகம், கடவுளுக்கு எதிராக ஒரு கலகம் செய்கிறது. கடவுள் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று செய்கிறது, இதுதான் கலகம். உங்களுக்கு தெரியும் தானே கலகம்? அங்கே கலகம் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? போலீஸ்காரங்க சொல்லுவாங்க எல்லாரும் கலைஞ்சி போய் உங்கள் வீட்டில் உட்காருன்னுவாங்க, அவங்க உட்கார மாட்டாங்க, அதான் கலகம். இப்போ கடவுள் ஒன்று சொல்கிறாரு, நீ போய் இதை செய்யுங்கிறாரு, அதை செய்யாமல் நீ ஏதாவது செய்தீன்னா அதான் கலகம். கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். கடவுளுக்கு எதிராக நீ கலகம் பண்ணக்கூடாது. முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம்.
வீட்டுக்குள்ளே நம்ம ஆவியானவருடைய கிருபை இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த முரட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க. மனைவி ஒன்று சொன்னால் கணவன் ஒன்று செய்யறது. சில வீடுகளில் பார்க்குறேன், சில வீடுகளில் நடக்கிறது. மனைவியோட சண்டை வந்துருச்சுன்னா போய் குடிச்சிட்டு வந்து கலகம் பண்ணுறது. பாருங்கள், புருஷன் மேலே கோபம் வந்துருச்சுன்னா பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது, கலகம் பண்ணுறது. பிரைஸ் தி லார்ட். சோறாக்காமல் உட்கார்ந்துருக்கிறது, கலகம் பண்ணுறது, முரட்டுத்தனம். இதெல்லாம் எந்த நேரத்தில் நடக்கும்? ஆவியை இழந்து போகிற போது இதெல்லாம் நடக்கும். தூய ஆவி இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். இது பாவம், சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம், ஆண்டவரின் வார்த்தை புறக்கணிக்கப்படுகிற இடத்துல எல்லாம் இந்த தீமைகள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் எப்போதுமே ஆண்டவருடைய அந்த வார்த்தையோடு கடந்து செல்ல நீங்கள் முயற்சி செய்யுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவருடைய அறிவு ரொம்ப முக்கியம், கடவுள் கொடுக்குற அறிவு ரொம்ப முக்கியம், கடவுள் கொடுக்குற ஞானம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்மளுடைய சீராக்கின் ஞான நூல் 17:5 நான் அடிக்கடி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இறைவசனம். 5ஆம் அறிவு நமக்கு தெரியும் தானே? என்ன இருக்கா இல்லையா? 5ஆம் அறிவு, 5 அறிவு இருக்குதா இல்லையா? இருக்கா? 5 அறிவு குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கா? 5 அறிவு இருக்குதா? 5 அறிவு யார் யாருக்கு இருக்குது? 5 அறிவு நாய்க்கு இருக்குதா? 5 அறிவு நாய்க்கு இருக்குதா? நாய்க்கு இல்லையா? நாய்க்கு என்ன அறிவே கிடையாது. பாருங்க, விலங்குகள் எல்லாத்துக்கும் 5 அறிவு இருக்குது. அந்த 5 அறிவில் தான் அதுங்க எல்லாம் வேலை செய்யுது. முதலாளி குளத்தில் விழுந்துட்டாருன்னா 5 அறிவுள்ள நாய் போய் தாண்டி குதித்து காப்பாற்றுது. அதுக்கு 5 அறிவு தான். அதுக்கு தெரியுது இவர் நம்ம ஆள் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். இவர் நம்ம ஆளுன்னு தெரிகிறதுக்கு நமக்கு 6வது அறிவு வேணுமா? தேவையில்லை. 5 அறிவு போதும். நாய்க்கு தெரியுது, பூனைக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுது. பாருங்க, விலங்குகள் எல்லாமே உடலின்படி ஓடும், இந்த 5 அறிவின்படி ஓடும். ரோட்டில் போகிற போது வாகனம் வந்துருச்சுன்னா உயிரை காப்பாற்றி கொள்றதுக்கு இந்த விலங்குகள் தப்பிச்சு பொழைச்சி ஓடுது. நீங்கள் அடிக்க வரும்போது அது பார்த்துக்கிட்டே நிற்கிதா? ஓடுதே. அது யார் சொல்லி கொடுத்தா? இவன் உன்னை கொல்ல வரான் ஓடு அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? இந்த 5 அறிவு உள்ள எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கும். நமக்கும் அப்படி இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்? இதே 5 அறிவோடையே வாழ நினைக்கிறோம். 6வது அறிவுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் 7ஆம் அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது. அந்த 7ஆம் அறிவை நீங்கள் தொடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீராக்கின் ஞான நூல் 17:5 படியாக சொல்லப்படுகிற வார்த்தை, தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6வதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ பகுத்தறிவுங்கிறது நமக்கு எத்தனாவது அறிவு? 7ஆம் அறிவு. 6 அறிவுங்கிறது உலகம் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு, 6வது அறிவு. ஆனால் அந்த 6 அறிவையும் விளக்குற, ஏன்னா 6வது அறிவு கூட தோற்று போயிடுது. இந்த 6 அறிவு இருக்கிற எத்தனையோ நபர்கள் தான் இன்றைக்கி நம்ம தீமை செய்து கொண்டே இருக்கிறோம். மனுஷங்க தான். நம்மக்கிட்ட 6 அறிவு இருக்குதே, ஏன் செயல்பட வேண்டியதானே? சரியா நம்ம அழிவை ஏற்படுத்துகிறோமே. குண்டு வைக்கிறானே, அங்கங்கே குண்டு வச்சு வெடிக்க வைக்கிறானே, அவனுக்கு அறிவு கம்மியாக இருக்குதா? அவன் இருக்கிற எல்லா அறிவையும் பயன்படுத்தி தான் குண்டு செய்கிறான். நாடுகளில் போர்களில் குண்டு போடுறாங்களே, ஹீரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டாங்களே, இவங்களுக்கெல்லாம் 6 அறிவு இல்லையா? 6 அறிவு இருந்தது. அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவு இல்லாமல் போச்சு. பிரைஸ் தி லார்ட். அதை ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க. அந்த குண்டு போடும்போது வேறொரு நாகசாகியை சூஸ் பண்ணலையா, வேறொரு ஊரை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் அந்த ஊரில் மேக மூட்டமாக இருந்ததுனால குண்டு போடும்போது அந்த குண்டு எப்படி வெடிக்குதுன்னு ஃபோட்டோ பிடிக்கணுமா மேலேருந்து. அதுக்கு அந்த ஊர் ஒத்து வராதுன்னு சொல்லி நாகசாகியை சூஸ் பண்ணாங்களாம். பாருங்கள் எப்படி வேதனை. பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்கள் நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புகை அப்படி அப்படி ஒரு காளான் மாதிரி வந்து நிற்கிறத பார்ப்பீங்க. அதை வந்து அவங்க மேலேருந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. இதுக்காகவே ஒரு ஃப்ளைட்டு பின்னாடியே போகுமா ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. குண்டு போடும்போது அது எப்படி வெடிக்குது,
எப்படி அது வெளியில் வருதுங்கிறத ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுதான். அதுக்கு முன்னாடி சூழலெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுதான். பாருங்கள், இதெல்லாம் பெரிய அறிவோடு தான் செயல்பட்டாங்க. ஆனால் இது 6 அறிவு அப்படின்னு சொல்கிறோமே, இது நிறைவான அறிவா அப்படின்னா இல்லை. இந்த 7ஆம் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவு. 6வது அறிவையும் அது என்ன செய்யும், உங்களுக்கு அது விளக்கி காட்டும். நீ செய்ய போகிறது சரிதானா இல்லையாங்கிறது அது விளக்கி காட்டும். இந்த 7வது அறிவு இல்லாத பட்சத்தில் குடும்பங்கள் தடுமாற ஆரம்பிக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த 6வது அறிவில் ஒரு கணவன் செயல்படுகிறார், 6வது அறிவில் மனைவி செயல்படுகிறார் அப்படின்னா அந்த குடும்பம் உலக அறிவில் போராடும். அந்த 7வது அறிவு உள்ளே வரப்பதான் எது சரியானது என்பதை அறிந்து செயல்பட்டு ஒருவரை தாங்கி வாழ முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இதற்காகத்தான் இந்த வெளிப்பாடுகளை வைக்கிறாரு. அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த 7ஆம் அறிவை அறியக்கூடிய. 7ஆம் அறிவு என்பது என்னன்னா, தூய ஆவியினால் கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாட்டு அறிவு. இது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தூய ஆவியை பற்றியே தெரியாது. அதனால தான் அவங்க 6வது அறிவை பகுத்தறிவுன்னு வச்சுட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது 7வது அறிவு பகுத்தறிவு. ஏன்னா அது தூய ஆவி உனக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டின் அறிவு அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவியை புரிந்து கொள்ள முடியல. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் வாழ முடியல. டைவர்ஸ் வேண்டாம், இந்த மனுஷனோட வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த பெண்ணோட வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. காரணம் என்ன? அவர்கள் அறிவோடு ஓடினார்கள், பணத்தோடு ஓடினார்கள், அவருடைய படிப்பு அறிவோடு ஓடினார்கள். ஜெயிக்க முடியல. 2 பேரும் கவுன்சிலிங் வந்து உட்கார்றாங்க. இங்கே கணவன் அவர் மெத்த படித்தவர், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். இங்கே மனைவி மெத்த படித்தவர், அவரும் 1 லட்சத்துக்கு இணையாக சம்பாதிக்கிறார். இப்போ 2 பேத்துக்கும் பிரச்சனை. நல்ல அழகு இருக்குது, அறிவு இருக்குது, அறிவு ஆற்றல் இருக்குது, குடும்ப பின்னணி இருக்குது, ஜாதி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தான் கட்டி வச்சாங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை? கடவுள் கொடுக்கிற அந்த 7ஆம் அறிவின் ஞானம் இல்லை. அதனால் தன் மனைவி எப்படிப்பட்டவர், தன் கணவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியல. அதனால் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு வெறுமையின் நிலை. அந்த நேரத்தில் தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க, பெட்டர் வி குவிட் அப்படின்றாங்க. இது புரியாமல் இவங்க எங்கே மட்டும் தோக்கிறதில்ல, இவங்க எந்த ஏரியாவில் போய் நின்னாலும் அங்கே தோக்க போகிறாங்க. அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, நீங்கள் நிற்கிற இடத்துல உன்னால் ஜெயிக்க முடியலன்னா நீ எந்த இடத்துல போய் நின்னாலும் உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ சரியானவற்றை பெற்றுக்கொள்ளலைன்னாக்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இதோ இந்த அருமையான வேளையில் உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அபிஷேகமான இந்த நேரத்தில் ஆவியானவருடைய ஆசீர்வாத திருச்சபையாக உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. திரு அவையை கட்டி எழுப்ப இந்த வழிவகைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு நீங்கள் மற்ற குடும்பங்களுக்கும் பாதுகாவலர்களாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? செய்ய முடியுமா? சாமி வேலைக்கு போகணும் சாமி, சாயந்தரம் தான் வருவேன், ராத்திரி ஆகிடுது சாமி, வந்து சோறாக்கணும், இந்த வேலையெல்லாம் கிடக்கு. பாருங்கள், நம்ம காரண காரியங்களை சொல்லிக்கிட்டே ஓட்டுறோம். ஆண்டவர் கேட்குறாரு, யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய். நம்ம என்ன சொல்லணும்? அதுதான் சொல்ல மாட்டேங்கிறோமே. இதோ அடுத்த வீட்டுக்காரன் இருக்கின்றார், அந்த இளிச்சவாயினை அனுப்பிவிடும். அடுத்த வீட்டுக்காரர் இருக்கா, எத்த வீட்டுக்கார, இந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு, இந்த சாமியார் சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் அடுத்தவங்க இருக்கிறாங்கன்னு உங்ககிட்ட கேட்கல, நீ இருக்கிறியா, நீ எனக்காக போவியா, ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு. பிரைஸ் எல்லாம். சில குடும்பங்கள் சங்கடப்படுவாங்க இல்லையா, கஷ்டப்படுவாங்க. உங்கள் காதுக்கு வரும் இந்த மாதிரி அந்த குடும்பம் போராட்டத்தில் இருக்குது. அதை நம்ம எப்படி பேசுவோம்? அவன் ஓடி போயிட்டாலாமே,
புருஷனை விட்டுட்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாலாமே, கிறுக்கச்சியாக இருப்பா போல இருக்கு. சரி, நான் பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வரேன். 10 வீட்டில் சொல்லலைன்னா இங்கே 10கிட்டு எரியும். அதனால் அப்படியே எரியறதெல்லாம் போய் எல்லா வீட்லேயும் சொல்லி எல்லா வீடும் எரியட்டும். பாருங்கள், அதுக்காகவா கடவுள் உன் காதுக்குள்ளே சொல்கிறாரா? யோசித்து பாருங்கள். இந்த குடும்பம் நிலை குலையுது அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? ஒரு உண்மையான கடவுளுடைய ப்ராஜெக்டை தாங்கி பிடிக்கிற பிள்ளையாக இருந்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் ஒருத்தவங்க ஒரு ஜாமானை தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு பக்கம் சரியுது, கீழே விழுவ போகுது, விழுந்தா ஒரு ஆபத்து. உடனே என்ன செய்வோம்? நம்ம ஓடி போய் தப்புன்னு கையில் கொடுக்குறோம்ல, அதை தான் நம்ம செய்யணும். உடனே கரங்களை உயர்த்தி அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நான் ஜெபிச்சா நடந்துருமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ கேளு, நான் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்காக கேட்குறீங்க? அந்த குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது, பெருசாக அவங்களோட நமக்கு பெரிய ஒட்டு உறவு இல்லை. ஆனால் காதுக்கு செய்தி வருது, ஐயோ நல்ல கல்யாணம் நடந்துச்சே, நல்ல பெருமையாக அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஏன் இப்படி பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, நம்ம கை ஊற்றி ஜெபிப்பாங்க, என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது, கடவுள் பார்த்து செய்வார் அப்படின்னு நீங்கள் கை உயர்த்தினீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும், எவ்வளோ பெரிய வெற்றி கடவுளுக்கு கிடைக்கும் உங்களால். அந்த பெயர் தெரியாத அந்த குடும்பத்துக்காக நீங்கள் வேலை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இதுதானே ஆண்டவர் விரும்புகிறாரு பிள்ளைகளை. அதனால தான் இது திரு அவையினுடைய ப்ராஜெக்ட், கடவுளோட ப்ராஜெக்ட். நம்முடைய சர்ச் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுது பாருங்கள். ஆண்டவர் பாருங்கள், 2205வது எண்ணில் த கிறிஸ்டியன் ஃபேமிலி இஸ் எ கம்யூனியன் ஆஃப் பர்சன்ஸ். குடும்பங்களினுடைய நபர்களுடைய ஒன்றிப்பு, அதான் குடும்பம். அதான் முன்னாடியே சொன்னேன். பிள்ளைகளை விட்டு போட்டு அதை நாங்கள் சொல்லுவோம், ஊழியத்துக்கு ஓடி வரவங்களெல்லாம் கேட்குறது முதல் கேள்வி, உன் வீட்டை நீ சரிப்படுத்துறியா? பிள்ளைங்க வந்து வீட்டில் அதுவாக சோறாக்கி தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கோம், இங்கே வந்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க பொய்த்தனம். அது செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் இங்கே அடுத்தது ஊழியம். நான் இங்கே செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் வெளியில் எனக்கு. இப்போ பாருங்கள், கம்யூனியன் ஆஃப் பர்சன்ஸ், குடும்பத்தில் ஒன்றிப்பு வேணும், பிள்ளைகளுடைய ஒன்றிப்பு. sign and image of the communion of the Father and the Son and the Holy Spirit. அந்த ஒன்றிப்பு எப்படி இருக்கணும்? தந்தை மகன் தூயாவினுடைய ஒன்றிப்புக்கு இணையானது கணவன் மனைவிக்கான ஒன்றிப்பு. அதனால தான் சொல்கிறோம், கணவன் மனைவியை பற்றி பிள்ளைகள்கிட்ட பேசக்கூடாது, குறையாக பேசக்கூடாது. அம்மாவை பற்றி என்ன உங்கள் பிசாசு வந்துருச்சு, அந்த பிசாசு எங்கே, அந்த பிசாசை காணோம் அப்படின்னு கணவன் வந்து பிள்ளைகள்கிட்ட அம்மாவை பற்றி கேட்கக்கூடாது. அந்த லூஸ் வந்து வரலையா, இன்னும் 5 மணி ஆச்சு, இந்த லூஸ் இன்னும் காணோம் புருஷனை பிள்ளைகள்கிட்ட கேட்குறது. இப்போ பிள்ளைங்க எப்படி அப்பா அம்மாவை மதிப்பாங்க? அதனால அது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய இந்த சைன் அண்ட் இமேஜ் ஆஃப் த கம்யூனியன், இந்த ஒன்றிப்பின் அடையாளம் எப்படி இருக்கணுமா? தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அடையாளமாக இருக்கணும். இந்த ப்ரொக்ரியேஷன் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்களை கற்பிக்கிற அந்த பணி, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபாதர்ஸ் ஒர்க் ஆஃப் கிரியேஷன். எவ்வளோ ஆழமாக எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, கல்வி, ஞானத்தின் கல்வி, உலக கல்வி எல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. அது எப்படின்னா, பிதாவானவர் உலகத்தை படைப்பது போன்ற ஒரு செயல். நீங்கள் அவருடைய திட்டத்தின்படி இந்த குழந்தையை படைக்கிறீங்க, உருவாக்குறீங்க. நிறைய நேரம் என்ன நடக்குதுன்னா, நல்ல வகை வகையாக வாங்கி தின்ன போட்டுட்டு, நல்ல ட்ரெஸ்ஸு, கை இல்லாமல் கால் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கே அவயங்கள் எல்லாம் தெரிகிறது போல் அவமானத்தின் ஆடைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை ஃபேஷனுங்கிற பேரில் பிள்ளைகளை நடக்க விட்டு வேடிக்கை பார்க்குறது இன்றைக்கி பெற்றோர்களுக்கு பிரமாதமாக போயிடுச்சு. தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த வேதனையெல்லாம் உங்கள் தலையில் நிற்கும். பெற்றோர்கள் தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் தலையிலையும் விழும் அந்த வேதனை. கடவுள் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நம்மளை நட்டு வச்சிருக்கிறாரு? ஒரு சில நேரத்தில் தாத்தாவை தூக்கிடுவார், பாட்டி இருப்பாங்க, பாட்டியை தூக்கிடுவார், தாத்தா இருப்பாங்க, உனக்கு அங்கே வேலை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இது சும்மா ஏதோ பிள்ளைய பெற்று போட்டு பண்ணிக்கு சோறு போட்ட மாதிரி நம்ம போட்டு வளர்க்குறோம் இல்லை. we have a purpose. பாருங்க, it is called a partaking of the prayer and sacrifice of Christ. இதுதான் வந்து ஜெபத்திலும் கிறிஸ்துவின் தியாகத்திலும் பங்கெடுக்கிற ஒரு நிலை. டெய்லி ப்ரேயர் அண்ட் ரீடிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தின ஜெபம், குடும்ப ஜெபம், இறைவார்த்தையை வாசிப்பது, strengthen it in charity, பகிர்வில் நம்மளை அது என்ன செய்யுது, வளர்த்து எடுக்குது. இது ரெண்டு இருந்துச்சுன்னா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக பகிர கற்றுக்கொள்வாங்க.
The Christian family has an evangelizing and missionary task. பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், மற்ற குடும்பங்களை போல நீயும் வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், வயிற்றுப்போன பிள்ளைகளை வளர்த்தோம், படிக்க வச்சோம், நல்ல வேலை வாங்கி கொடுத்தோம், அது எல்லாருக்கும் உள்ள டார்கெட்டு. கிறிஸ்டியன் ஃபேமிலி, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு என்ன டார்கெட்டு பாருங்கள். கிறிஸ்டியன் ஃபேமிலி ஹேஸ் அன் எவாஞ்சலைசிங், அதாவது நற்செய்தியை அறிவிக்கிற அண்ட் மிஷினரி டாஸ்க்கு, ஆண்டவர் கொடுக்குற இலக்கை போய் அடைகிற அந்த மிஷினரி டாஸ்க். இந்த இலக்கு வச்சு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஓடணும். எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவர் இந்த அற்புதமான நேரத்தில் என் அன்பு பிள்ளைகளே, குடும்பங்களாக உங்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா சும்மா நம்ம வெந்ததை திண்டுக்கிட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை, நாங்களும் ஒரு ஃபேமிலின்னு சொல்லி வாழ்கிறதுக்கு இல்லை, வீடு பூரா சாமி படத்தை வச்சுக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் என்கிற வெற்று அடையாளத்தோடு வாழ்வதற்கு இல்லை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் கணவர், உங்கள் மனைவி எல்லாருமே கடவுளுடைய திட்டத்தில் இணைந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்கவும், அதற்காக நீங்கள் போராடணும், கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தறிகெட்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் பிள்ளைகளை. அதுதான் இந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல இரக்கத்தை பொழிந்து இந்த குடும்பங்களை பாதுகாக்கிறார். புலம்பலை நிப்பாட்டிட்டு, புலம்புவதை 4 பேர்கிட்ட சொல்லி சொல்லி வீட்டை காரி உமிழ்வது, சாக்கடை அள்ளி ஊற்றக்கூடாது, நாற்றம் எடுக்கும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு செய்ய வேண்டியதை செய்து குடும்பத்தை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய அடையாளங்களை உள்ள வைக்கிற பொழுது பாட்டி தாத்தாவெல்லாம் மீட்டெடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விவிலிய கதைகளை சொல்லுங்க. டெய்லி பாட்டி தாத்தாவெல்லாம் டிவி பார்க்கறத நிப்பாட்டுங்க. முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விவிலிய கதைகளை நீங்கள் படித்து தெரிந்து கொண்டு பிள்ளைகள் விரும்பும் விதமா 2 வார்த்தை பேசுங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லிட்டு பேசுங்க. ஆவியானவர் பிள்ளைகளுடைய இதயங்களை தூண்டி எழுப்புவார். நாம பிசாசு மாதிரி போய் டிவியை பார்த்துட்டு இங்க வேணா அவனுக்கு பைபிள் கதை சொல்றேன்னா பிள்ளைங்க கேட்காது. உன் வேலையை பார்த்துட்டு போடணும். நீங்க முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பேர பிள்ளைகள்கிட்ட பேச போறேன், அவர்களுடைய இதயத்தை ஊடுருவக்கூடிய வார்த்தையை வாயில வைங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிச்சுட்டு பேசி பாருங்க. உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஆவியானவர், அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுப்பாரு. தேவ ஆவியானவர் குடும்பத்திற்காக இன்னும் நிறைய பேச போறாரு. ஆண்டவர் பேசுவதை உணர்ந்து கொள்ள ஆற்றல் பெலன்னு தரும்படியாக மன்றாடுவோம்.